அதே கடாயில் 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி 1 துண்டு கட்டி பெருங்காயம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் நிலக்கடலை, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது போல் பொன்னிறமாக வறுபட்டதும் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த காரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக, ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். மல்லி இலையும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு பிஞ்சு புளி சேர்த்துக்கோங்க. இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு இதை அப்படியே தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆற வச்ச பிரண்டையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு சின்னதாக தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தாளிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக பிரண்டை கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு பசியின்மையை போக்குறது மட்டும் இல்லாமல் மூட்டு வலியவும் குணப்படுத்தும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மாருதிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.